අනුරකුමාර ජනාධිපතිතුමාට දැන් අවශ්‍ය වෙලා තියෙනවා මේ රටේ අලුත් ප්‍රශ්නයක් නිර්මාණය කළා நாட்டில் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை ஊக்குவித்துவிட்டு ஜனாதிபதி தற்போது மக்கள் மத்தியில் வீரனாகுவதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் போதைப்பொருள் ஒழிப்புக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கருத்து வெளியிடுகையில் பாதாள உலக குழுக்களை கைது செய்தல், போதைப் பொருட்களை கைப்பற்றல் பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. போதைப் பொருள் ஒழிப்புக்கு முன்னுரிமை வழங்குவதாக ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். புதிய திட்டங்களும் அமல்படுத்தியுள்ளார். போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். ஆனால் இந்த விடயத்தில் ஜனாதிபதியின் உண்மைத்தன்மை சந்தேகத்திற்கு இடமாக உள்ளது. சுங்கத்தில் இருந்து பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் பற்றி இதுவரையில் உண்மை வெளிவரவில்லை. இலங்கைக்கு 2 கொள்கலன்களில் ஐஸ் போதைப் பொருள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச புலனாய்வு சேவை வழங்கிய புலனாய்வு தகவலையும் அரசாங்கம் அலட்சியப்படுத்தியது. நாட்டில் போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை ஊக்குவித்துவிட்டு ஜனாதிபதி தற்போது மக்கள் மத்தியில் வீரனாகுவதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். கடந்த அரசாங்கங்களும் போதைப்பொருள் ஒழிப்பிற்கான நடவடிக்கைகளை பிரபல்யப்படுத்தியதில்லை. அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே எதிர்வரும் 21ஆம் திகதி பேரணியில் ஈடுபடவுள்ளோம். கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு செயற்படுவதற்கு இது தேர்தல் அல்ல என்பதை எதிர்க்கட்சிகளுக்கு குறிப்பிட்டுக் கொள்கிறோம். ஜனநாயகத்தை பாதுகாக்க சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் வலியுறுத்தியுள்ளார். අපිට නම් පේන්නේ මේක ඔබතුමාගේ ඔය